ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம தொடர்ந்து நம்முடைய ஜீவ சகோதர சகோதரிகள் கேட்கிற ஒரு சில வினாக்களுக்கு நம்மளால இயன்றவரை நம்முடைய தெய்வம் அவர்களுடைய திருவாக்கியங்களின் துணை கொண்டு அதுக்கு நம்ம அதுக்குண்டான விடையை நம்ம தெய்வம் அவர்களிடமிருந்து கேட்டு நாம பெற்று நாம எல்லாம் பகிர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த வகையில இன்று காலை சிவபதன் அண்ணா அவங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நாம அதை முயற்சி செய்வோம். நம்ம அந்த வினா இதுவரை எல்லாரும் கேட்காத ஒரு கேள்வியாக, ஒரு பரீட்சையில ஒரு கடினமான கேள்வின்னு சொல்லுவோமே, அது மாதிரி ஒரு கடினமான ஒரு கேள்வியாக அது இருந்தது. இப்போ நம்ம பரீட்சையில எல்லாம் ஒரு கடினமான கேள்வி வந்துச்சுன்னா சாய்ஸ்ல விட்டுருவோம். அது மாதிரி இதெல்லாம் சாய்ஸ்ல விடக்கூடியதா அப்படின்னா இல்ல. நம்மளுக்கு விடை கிடைச்சிச்சுன்னா நம்ம தெய்வம் அவர்கள்ட்ட இருந்து அந்த விடையை வாங்கலாம். நம்ம அறிவுக்கு எட்டுற வரைக்கும் எவ்வளவு தூரம் நம்ம போக முடியுமோ நம்ம போகலாம். நம்ம அறிவுக்கு எட்டாத தூரத்துல இருந்ததுன்னா அதை நம்மளால எட்டி எடுக்க முடியாது அல்லவா? அது போல இது அறிவுக்கு எட்டாத ஒரு தூரத்துல இருக்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக எனக்கு பட்டது. என்ன வினாவை சொல்லாம அக்கா இவ்வளவு பீடிகை போட்டுக்கிட்டே போறாங்களே, அந்த வினா என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆவலா இருக்கும். அதனால முதல்ல நம்ம வினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அண்ணா அவங்க கேட்ட வினா என்ன அப்படின்னா, நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செய்துள்ள அமுதகலை ஞான போதம் 2ஆம் காண்டத்துல ஒரு செய்யுள். எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சுரோனிதப்பை வீழ்ந்து அந்த அறைதனில் அழிந்தது ஆனந்தானந்தம் அழற்காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்து கணம் அறுகோடி என்ன 6 லட்சம் நெடுங்காலம் கருவறையில் இறைவி காத்து தொண்டியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வார். இந்த செய்யுள்ள நம்முடைய தெய்வம் அவங்க என்ன அருளி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நாம கருவறையில நெடுங்காலம் கருவறையில் இணங்கி காத்து அப்படின்னு தெய்வம் அவர்கள் அருளி செஞ்சிருக்காங்களே. நாம கருவறையில நெடுங்காலம் இருந்தோமா? நாம கருவறையில இருந்தது குறைஞ்சது இந்த உலகத்துல எல்லாரும் 10 மாசம், நான் ஒவ்வொரு தாயும் சொல்லுவாங்க, நான் 10 மாசம் சுமந்து பெற்றேனே, 10 மாசம் சுமந்து பெற்றேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 மாசம் முழுமையான 10 மாசமா கூட இல்லைன்னு சொல்றாங்களே, அது உண்மையில அது 10 மாசம் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் தெரியும். அது 9 மாதமும் 1 வாரமும் என்பதுதான் அது கணக்கு. அந்த 9 மாதம் 1 வாரம் அப்படிதான் கணக்கு வச்சு ஆஸ்பத்திரியில எல்லாம் உங்களுடைய பிரசவ டைம் 9 மாதமும் 1 வாரமும் அந்த கணக்கு வச்சுதான் சொல்லுவாங்க. அதுல ஒரு வாரமோ 2 நாளோ 10 நாளோ முன்ன பின்ன ஆகலாம். ஆனா அடிப்படை கணக்குங்கிறது 9 மாதமும் 1 வாரமும். அதுதான் அந்த 10வது மாதம் தொடங்கின அந்த முதல் வாரம் அப்படின்னு கணக்கு இருக்கிறதுனால அது இந்த உலகத்துல 10 மாசம் 10 மாசம்ன்றது ஒரு கணக்கா இருக்கு. அப்போ இந்த 10 மாசம் தானே, 1 வருஷம் கூட இல்லையே. ஆனா கருவறையில் நெடுங்காலம் எனை காத்து அப்படின்னு அருளி செய்யறாங்களே, அது ஏன்கா நெடுங்காலம்னு சொல்றாங்க? 10 மாசம்ங்கிறது என்ன ஒரு நெடுங்காலமா அப்படின்னு சொல்லி அண்ணா அவங்க கேட்டாங்க. அப்போ இத பத்தி நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாம முதல்ல நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள நாம எப்படி இந்த கருவறைக்கு சேர்ந்தோம் அப்படிங்கிறத நாம முதல்ல பார்ப்போம். நாம முதல்ல எங்க வாழ்ந்தோம் அப்படின்னா, எந்தை சுக்லாம்பர நாட்டுல வாழ்ந்தோம். அப்போ அங்கிருந்து வாழ்ந்து இந்த சுரோனித பையில் விழுந்தோம், விழுந்து அப்படிங்கிறாங்க.
வந்து விழுந்துதான். அப்போ விழுந்து கிடக்கிற நமக்கு வந்து ஏதாவது தெரியுமா? நாமளே கீழே விழுந்து கிடக்குறோம். விழுந்து கிடக்கிற நமக்கு என்ன தெரியும்? அப்போ நம்மளை விழுந்து கிடக்கிறதுக்கு அங்க யாராவது நம்மளுக்கு தூக்குறதுக்கு அங்க இருந்தாங்களா அப்படின்னா அங்க யாருமே இல்லை. ஆனா அங்க இருந்து அப்படி நம்ம விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி அரவணைச்சு வளர்க்கறதுக்கு இறைவன் வர்றாங்க. அப்படி இறைவன் வந்து அங்க நாம விழுந்து கிடக்கும் போது நம்மளை எப்படி எல்லாம் தூக்கி அரவணைச்சு வளர்த்தாங்க, எப்படி வளர்த்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய தெய்வம் அவர்கள் நம்முடைய திருமஞான குரல் திருவாக்கியம் 19 பக்கம் 158 அதுல நம்ம பார்ப்போம். அதுல வந்து நம்ம தாயின் கருவறையில விழுந்து கிடந்தோமே, அப்போ என்ன நடந்தது, அப்போ இறைவன் வந்து நம்மளை தூக்கி எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறத பத்தி தெய்வம் அவங்க அந்த வாக்கியத்துல நமக்கு எடுத்து அருள் செய்யறத நம்ம முதல்ல பார்ப்போம். நாம் நம் தாயின் கருவறையில் இருக்கும் போது அங்கு நடந்த ஜீவ பெருக்காதிக்க செயல்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்ததுண்டா? இப்போ அங்க நடந்த ஜீவ பெருக்காதி செயல்களை நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா? அது எண்ணி பார்க்கக்கூடியதா? இப்ப நம்மளால எண்ணி பார்க்க முடியுதா? நம்ம இப்படி வந்து விழுந்தோம், அதுக்கப்புறம் இப்படி வந்து முதல்ல நம்ம ஒவ்வொன்னா அப்படி கை முளைச்சிச்சு, காலு முளைச்சிச்சு, ஒன்னா நம்மளால எண்ணி பார்க்க முடியுதா? நம்ம இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் நம்மளால ஏதாவது எண்ணி பார்க்க முடியுதா? முடியாது. அது நம் ஜீவனின் வல்லப செயல் விளைவுதானே நம்முடைய இந்த தூலம். நம்முடைய ஜீவனோட அந்த வல்லப செயல் விளைஞ்சு 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 எப்படி வந்து ஒரு பூமியில ஒரு வித்தை நட்ட உடனே அந்த வித்திலிருந்து எப்படி ஒரு செடியாகி புல் பூண்டாகி மரமாகி செடியாகி அப்படி காய் கனி கொடுத்து வளர்ந்தோ, அதுபோல வளர்ச்சி அடைந்த அந்த தூலம் தானே நம்முடைய இந்த தூலம். அது எப்படி வளர்ந்துச்சு? அந்த கருவறையில வந்து விழுந்த அந்த வித்தானது எப்படி வளர்ந்துச்சு? அங்க நிகழ்ந்த அந்த அற்புத செயல் வரிசைப்பாட்டை நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா எண்ணி பார்க்க முடியாது. தாயின் கருவறையில் இத்தூல தேகத்தை கட்டிய எல்லா ஜாமான்களும் இருக்கின்றன. அந்த கட்ட வேண்டிய ஜாமான், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஜாமான், சிமெண்ட், கம்பி, என்னென்ன ஜாமான் வேணுமோ, மரம், எல்லா ஜாமானும் இந்த மனித தூலத்தை கட்ட வேண்டிய எல்லா ஜாமானும் தாயினுடைய கருவறையில இருக்கு. அதுல வந்து ஒவ்வொன்றும் கட்டுறதுக்கும் ஒவ்வொரு ஜாமான். இந்த காதை கட்டுவதற்கு ஆகும் ஜாமான்கள் மூக்கை கட்டுவதற்கு உதவுமா? உதவாது. மூக்கை வந்து வேற ஜாமான வச்சு கட்டணும், காதை வந்து வேற ஜாமான வச்சு கட்டணும். இந்த நாக்கை கட்ட உதவும் ஜாமான்கள் பல்லை கட்டுகிறதுக்கு ஆகுமா? நாக்குக்கும் பல்லுக்கும் பல்லு எவ்வளவு உறுதியா இருக்கு, நாக்கு எவ்வளவு மென்மையான ஒரு சதையா இருக்கு. அந்த உறுதியான அந்த பல்லுகளுக்கு இந்த இடையில தான் இந்த நாக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த பல்லு வந்து எப்பயாவது அந்த நாக்கு பல்லால அந்த நாக்குக்கு ஏதாவது கஷ்டம் வருதுன்னா இல்ல, அந்த பல்லுகளுக்கு நடுவுல அது வந்து இருக்கு. அப்போ இந்த பல்ல கட்டின ஜாமான வச்சு நாக்கை கட்ட முடியுமா? இதுக்கு வேற பொருள் வேணும், அதுக்கு வேற பொருள் வேணுமே. மோவாய்க்கட்டையை கட்ட ஆகும் ஜாமான்கள் நெற்றியை கட்டுவதற்கு உதவுமா? உதவாது. இப்படியே வேறு வேறான பலவாம் அகப்புற அங்க குலங்களுக்கு வேண்டிய கோடிக்கணக்கான ஜாமான்கள் அந்த தாயின் கருவறையில் இருக்கின்றன. அப்ப இந்த ஜாமான் எல்லாம் எங்கேயும் போய் வாங்க தேவையில்லை. தாயின் கருவறையில ஏற்கனவே இந்த ஜாமான்கள் எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனால் அவை யாவும் செயல் இல்லாமல் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது உன் தகப்பனிடத்தில் குடியிருந்த ஜீவ வித்து அங்கு வந்து பாய்ந்ததும் அந்த எஜமானர் எல்லாவற்றையும் தன் திட்டப்படி ஏவி வீச எல்லா அசைவு ஒசிவுகளோடு இந்த மனித தூலமாகிய யாரும் கட்ட முடியாத திருமாளிகை வெகு வேகமாக கட்டி முடிக்க பெறுகிறது. அப்போ அங்க வந்து நம்ம விழுந்தோமே, அந்த சுக்லாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்து எறியப்பட்டு சுரோனிதப்பை வந்து விழுந்தோமே, அப்படி விழுந்ததும் அப்படி பாய்ந்ததும் அந்த ஜீவ வித்தானது பாய்ந்ததும் என்ன ஆகுது? இந்த யாருமே கட்ட முடியுமா இப்படி ஒரு திருமாளிகைய? அப்படி யாரும் கட்ட முடியாத ஒரு திருமாளிகை அந்த தாயின் கருவறையில கட்டப்படுது. அந்த ஜீவ வித்தாகி அந்த எஜமானர் வந்து தட்டி எழுப்பி ஏவுகிறதற்கு முன் அங்கு கருவறையில் இருந்த சகல ஜாமான்களும் சக்திகளாகிய சகல கருவிகளும் செயலற்றவைகளாகவே உறங்கி கிடந்தன. ஆனால் எஜமானர் வந்ததும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு ஆளாக நின்று
கோடிக்கணக்கான பேர் மகா சுறுசுறுப்போடு இந்த அருமையான கட்டடத்தை கட்டி முடிக்கிறாங்க. அப்போ இந்த தேகத்துக்குள்ள ஒரு கோடிக்கணக்கான பேர் நின்றுக்கிட்டு இவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு அருமையான கட்டடத்தை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அதை எண்ணி பார்க்க முடியுமா? துப்பாக்கி தோட்டாவில் இருக்கும் கருமருந்தானது எதிர்பட்டதை கிழித்தெறியும் வல்லபமுள்ள ரவையை எப்படி மகா வேகம் கொண்டு உந்தி தள்ளி செல்லுகிறதோ அதுபோல இந்த ஜீவவித்து ஒரு பரமாணுவை மகா வேகத்துடன் கொண்டு போய் கருவறையில் சேர்த்து இவ்வளவு வேலையையும் பார்க்கிறது. அப்போ ஒரு பரமாணுவை தான் கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த அணுவுல இருந்து அப்படியே நம்ம அந்த போய் விழுந்ததுல இருந்து தூக்கி நம்மளை எடுத்து அரவணைச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இந்த மனித தேகத்தை, இந்த மனித வடிவத்தை உருவாக்குனாங்களே. இப்படி நடைபெறுகிற இந்த மனித சிருஷ்டியின் காரண காரியங்கள் யாருடைய நினைவுக்காவது எட்ட வருமா? எண்ணவும் நம்மளுக்கு இப்ப எண்ணத்துக்கும் நினைவுக்கும் நம்மளுக்கு இப்ப வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. அதனால அது எண்ணவும் முடியாது, அதை நினைக்கவும் முடியாது அப்படின்றத இப்ப நாம இந்த திருவாக்கியத்துல பார்த்தோம். இந்த கருவறையில என்ன நடந்தது, நாம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நம்மளால எண்ண முடியுமா? எண்ணி பார்க்கவும் முடியுமா? அது எண்ணி பார்த்தா நம்ம அறிவுக்கு எட்டுமா? அறிவுக்கு எட்டினா தானே எண்ணி பார்க்க முடியும். இப்ப நமக்கு எட்டாத ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை நாம எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. அப்போ இது நம்மளால எண்ணி பார்க்கவும் முடியாது, நினைச்சு பார்க்கவும் முடியாது அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நாம இங்க விழுந்தோமே, இப்போ ஒருத்தவங்க விழுந்துட்டாங்கன்னா எங்கேயாவது இருந்துதானே விழுந்திருப்பாங்க. அதுக்கு முன்னால எங்க இருந்து விழுந்தோம்? அங்க விழுகிறதுக்கு முன்னால எங்க இருந்தோம்? எங்க இருந்த நாம யாரோ பிடிச்சி தள்ள இங்க விழுந்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெய்வம் அவங்க நமக்கு எடுத்து காட்டுறத நம்ம பார்ப்போம். மான்மியத்துல ஜீவசிம்மாசன பருவம், அதுல அந்த பிரசங்கம் திருப்பத்தூர் கோட்டைச்சுவர் அருகில் நின்று செய்த பிரசங்கம், அதுல நாம இங்க விழுகிறதுக்கு முந்தி எங்க இருந்தோம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க. அது நம்ம பார்ப்போம். மான்மியம் பக்கம் 284. ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே, நாமெல்லாம் இப்ப எங்க நின்றுகிட்டு இருக்கோம்? தாயின் கருவறையில விழுந்தோம். அந்த விழுந்த முந்தி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தோம். ஆனா இப்ப எங்க நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கலியுகத்துல நின்றுகிட்டு இருக்கோம். அதனால நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க? ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே, அக்கலியவாவின நேசபாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நானினா போலே பூசிக்கொண்டிருக்கும் துணைவரே. இந்த கலியுகத்துல நின்றுகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இதுக்கு முன்னால நம்ம எங்க இருந்தோம், அந்த கருவறையில எப்படி இருந்தோங்கிறதும் நமக்கு தெரியல. அந்த கருவறைக்கு வர முந்தி எப்படி எங்க இருந்தோங்கிறதும் நமக்கு தெரியல. இப்போ ஒருத்தர் ஒரு நம்ம வீட்டிலே இருந்த நம்ம ஒரு பிள்ளை திடீர்னு மூளை பிசைகி நம்மளே யாருன்னு தெரியாம பறக்க முழிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது போல பறக்க முழிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க இருந்தோம், எப்படி வந்தோம்? தெய்வம் நம்ம கீழே விழுகும் போது நம்மள அந்த ஈசன் தான் எடுத்து அணைச்சி வளர்த்தாங்க. அவங்க கூட தான் ஒன்னா இருந்தோம், துணைக்கு துணையா இருந்தோம். ஆனா இப்ப நம்மளுக்கு தெரியல. அதனால தெய்வம் நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க? துணைவரே. நம்ம 2 பேரும் துணையாத்தானே இருந்தோம், நீ எனக்கு துணைவனாத்தானே இருந்த. இப்ப கலியுகத்துல உடனே இந்த கலியுங்கிற லூசு உன்னைய பிடிச்சி போய் லூசு மாதிரி முடிச்சுக்கிட்டு நிக்கிறியே, யாருன்னே தெரியாம திருக்கு பிடிச்சவை மாதிரி முடிச்சுக்கிட்டு நிக்கிறியே, என்னை யாரோ எவரோ என்று பறக்க முடிச்சுக்கிட்டு நிக்கிறியே, என்னை யாரோ எவரென்று நானினா போலே பூசிக்கொண்டிருக்கும் துணைவரே. நான் யாரோ எவரோ இல்லப்பா, நம்ம 2 பேரும் ஒன்னாத்தான் இருந்தோம், மறந்துட்டியா நீ? ஏன்னு நம்மளுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்த வர்றாங்க. எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக எண்ணுவே சோதரரே. என்னை வேற யாரோன்னு நினைக்காத, உன் அண்ணன் தம்பி மனைவி மக்கள்ல ஒருவரா நம்ம அப்படித்தான் இருந்தோம், தோழரா இருந்தோம். நம்ம 2 பேரும் துணைவர். இனிய பிறவியரே, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வசித்தமாக கேள். அவங்க நம்மளோட அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. நீ முன்ன இருந்த வழி வரலாறு நான் சொல்றேன்னு சொல்லல. நாமெல்லாம் ஒன்னா இருந்து வந்தோமே. ஏன்னா அவங்களும் இப்ப இந்த மனித தோலத்துல இந்த கலியுகத்துலதான் நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால
நாம் அவங்களா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும், நம்மளாம் வந்த வரலாறு நான் சொல்றேன், நீ வந்த வரலாறுன்னு சொல்லல. அவங்க நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வ சித்தமாக கேள். எப்படி கேட்கணும் அது? இப்ப கலிகம்ங்கிற ஒரு லூசு பிடிச்சு போய் நிக்கிற நாம அந்த லூசுல இருந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் ஆர்வ சித்தமாக கேட்டாதான் அந்த பைத்தியம் விலகும். அப்போ ஆர்வ சித்தமாக கேள். எங்க இருந்தோம்னு சொல்றேன், கேக்குறியா? நாம் ஜீவதேக வைப்பென்னும் ரோஸ்மிதாக்குடைய காலமாகிய மயூர கவனத்துவசம் மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமல சைனாதி உலா உமாமாமணத்தாடலங்கார நடனகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்தில் அங்கே எங்க இருந்தோம். அந்த இடத்துக்கு எவ்வளவு ஒரு அழகான பேர் வைக்கிறாங்க. ஜீவதேக வைப்பென்னும் ஒரு நாடு, ஜீவதேக வைப்பென்னும் நாடு, அது சிவபுர திருவள நாடு அப்படின்னு கூட ஒரு இடத்துல கொடுப்பாங்க. அந்த ஜீவதேக வைப்பென்னும் சிவபுர திருவள நாட்டில் நெடுங்காலம் இருந்தோம். அந்த ஜீவதேக வைப்பென்னும் அந்த நாட்டுக்கு பேரு ஜீவதேக வைப்பென்னும் சிவபுர திருவள நாடு. நாமெல்லாம் இருந்த அந்த நாட்டுக்கு பேரு. நாம இருந்தோமே ஒரு காலம், அந்த காலத்துல எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, அது போல அந்த காலம் என்ன அப்படின்னா அந்த காலத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அது ரோஸ்மிதாக்குடைய காலம். அந்த காலத்துல நாம என்னவா இருந்தோம் அப்படின்னா மௌனரக பிரகாசமாக இருந்தோம். ஒரு பிரகாசம் மௌனமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு மௌனமா இருக்கு, நாளைக்கு அது பிரகாசம் பிரகாசம் மௌனமா இருக்கு அப்படின்னா பிரகாசம் இருட்டா இருக்குன்னு அர்த்தம். ஒரு கூடஸ்த கூரிய இருள் வஸ்துல இருந்து தானே எல்லாம் வெளியாச்சு. நாளைக்கு பிரகாசமாக வெளிச்சமாக்க போகுது, இன்னைக்கு மௌனமா எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. அது அமைதியா இருக்கிறதுனால நம்ம யாரையுமே இவங்களுக்கு ஒண்ணுமே பேச தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு இன்னைக்கு இப்ப அமைதியா இருக்காங்க, அவங்க பேச ஆரம்பிச்சான்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போல இன்னைக்கு அது மௌனமா இருக்கு, நாளைக்கு அந்த பிரகாசம் எப்படி எல்லாம் வரப்போகுது. அப்படி இன்னைக்கு மௌனரக பிரகாசமாக இருக்கு. இந்த மௌனரக பிரகாசமாகிய இந்த பிரம்மஸ்த கூடம் கமல சயனாதி உலா உமாமாமணத்தாடலங்கார நடனகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்துல நாம இருந்தோம். அப்போ நாம இருக்கும்போது நம்முடைய வடிவம் எப்படியாக இருந்தது அப்படின்னா மௌன நிச்சலாதி சலாசன மந்த்ராவக வித்வர்த்தனி நிசவச்சர சிரவர்த்தன ஜீவாதி தடைசலனாய் இருந்த போது இத்தனைதான் இந்த நம்ம அப்போ இருந்த அந்த வடிவத்துக்கு பேரு தான். அப்போ இந்த மௌன நிச்சலாதி சலாசன மந்த்ராவக வித்வர்த்தனி நிசவச்சர சிரவர்த்தன ஜீவாதி தடைசலன், இதெல்லாம் நீ அப்போ இருந்த அந்த வடிவத்துக்கு பேரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, எப்படி இங்க விழுந்த அப்படின்னா, அப்படி இருந்த போது அப்போ நமக்கு தெய்வம் ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்றாங்க. நீ அப்படி இருந்தியா, அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓ நிலம் மலம் பல சலன விரக வெறி விகார விரைபாவு சூளை குயப்புடமிடும் முடவர் இருவரால், 2 முடவரால நீ இங்க விழுந்த. முடவர் இருவரால் வழி வழி வரும் ஓர் அணி கருவறையில் அடைக்கப்பட்ட. 2 முடவர்னால நீ அப்படி இருந்தியே, அந்த வடிவத்தில இருந்து இந்த கருவறையில அடைக்கப்பட்ட. அப்போ இந்த கருவறையில நம்ம அடைக்கப்பட்டதுனால நமக்கு அதுக்கு முந்தி இருந்ததெல்லாம் நமக்கு தெரியல. அப்போ அந்த கருவறையில விழுந்த பிறகு அங்க என்ன செயல்கள் எல்லாம் நடந்துச்சு, அங்க நடந்த பெருக்காதிக்க செயல்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்பதான் பார்த்தோம். திருமஞான குரல்ல நம்ம அங்க நடந்த பெருக்காதிக்க செயல் என்ன, எப்படி எல்லாம் இந்த காது கட்டப்பட்டது, இந்த மூக்கு கட்டப்பட்டது, எல்லாமே அங்க அத்தனை பேர் நின்று சுறுசுறுப்பா வேலை பண்ணி இந்த யாரும் கட்ட முடியாத திருமாளிகையாகிய இந்த மனித தூலத்தை கட்டினாங்க அப்படிங்கிறத நாம இப்பதான் பார்த்தோம். அப்போ இந்த பெருக்காதிக்க செயல் நடந்ததுனால அந்த ஜீவ ஆவி வடிவம் இப்ப மாறி என்ன வடிவத்துக்கு வந்துச்சு அப்படின்னா மனுஷதல வடிவெடுத்துருச்சு. மனுஷதல வடிவெடுத்து எங்க வந்துருச்சு? இப்ப முதல்ல இருந்த நாட்டுல இருந்து முதல்ல அந்த ஜீவதேக வைப்பென்னும் சிவபுர திருவள நாட்டுல இருந்தது, ஜீவ ஆவியாக இருந்தது. அந்த காலத்துக்கு பேர் ரோஸ்மிதாக்குடைய காலம். அங்க இருந்து இப்ப இந்த கருவறையில விழுந்துருச்சு. இப்ப இந்த கருவறையில இருந்து விழுந்து நல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி 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 இந்த மஞ்சள் தூலத்தை கட்டியாச்சு. இப்ப கட்டின பிறகு இது எங்க வருது அப்படின்னா
இரவு பகல் என்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகிலே என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடல் ஒத்த பிறவியரே. இப்போ நானும் உன்னை மாதிரிதான், நம்ம எல்லாம் அங்கதான் இருந்தோம். அந்த ஜீவதேக வைப்பன்னும் சிவபுர திருவள்ள நாட்டுல நம்ம எல்லாம் இருந்தோம். நானும் உன்னை மாதிரிதான் இங்க வந்துட்டேன். இப்ப நீ இங்க வந்துட்ட. இப்போ உனக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா? அந்த கலியுகம்ங்கிற லூசு பிடிச்சி இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சம் போய் நான் சொன்ன உடனே உனக்கு ஞாபகத்துக்கு வருதா அப்படின்னு கேக்குறாங்க. இரவு பகல் என்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் இலையிலே என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பிறவியரை. அப்போ இங்கே உம்முடைய செவித்துளையை என்னுடைய சத்திய நிலை சாயா நீதி நெறி துணிக்கு நேர் திறந்து வைத்துக் கொண்டிருக்கும் எனது தேக துணை தோழரை. நீ நான் சொல்ற இந்த துணிக்கு நீ உன்னுடைய செவியை நேர் திறந்து வச்சுக்கோ, அப்பதான் உனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு வயது தந்ததின் பிரயோஜனமாகிய பேரருள் புராதனமாகிய இப்ப இங்க வந்த உடனே தான் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வயது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தி வயது இருந்துச்சா அப்படின்னா வயது இல்லை. இப்ப இங்க வரவும் தான் நமக்கு வயது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னால வயசு காலம் இதெல்லாம் நமக்கு இல்லை. அதனாலதான் நம்மளுக்கு அந்த காலத்தை நம்மளால எண்ணி பார்க்கவும் முடியல. ஆனா இப்ப வயது தந்தாச்சு, இதை நம்மளால எண்ணி பார்க்க முடியுமே. ஏன்னா இது சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு பெரிய மண்ணூர் உலகத்துல தானே இந்த காலங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்படுது. நமக்கு தெரியும் இந்த காலம் ஒரு வினாடியிலிருந்து ஒரு வினாடி, ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இந்த சந்திர சூரியர்கள், இந்த கோள்கள் இதை வச்சுத்தானே இந்த மண்ணூர் உலகத்துல தானே நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அப்போ இங்கதான் இந்த உனக்கு வயது நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப இந்த வயசு உனக்கு வயது தந்ததின் பிரயோஜனம் ஆகிய இந்த வயசு நம்மளுக்கு எப்படி இங்க நிர்ணயிக்கப்பட்டது, இந்த வயது நம்மளுக்கு எந்த அளவாக இங்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு எடுத்து அருளி செய்திருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ இருக்க பார்ப்போம். அந்த வயது நம்மளுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு இந்த தேகம் எடுத்த உடனே அந்த ஒவ்வொருத்தருக்கும் 100 வயது அளவுல பங்கி வச்சு நம்மளுக்கு இந்த வயசு கொடுத்துருக்காங்க. அது நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருள் செய்துள்ள யமன்படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல் பக்கம் 39 இந்த மூச்சை 100 வயது அளவில் ஒவ்வொருவருக்கும் இறைவன் பங்கி வைத்திருக்கிறார். 100 வயசுன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த எல்லாருக்கும் கரெக்டா 100 அப்படின்னா அது முன்ன பின்ன வரும். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அது என்ன கணக்கு அப்படின்னா மனிதனின் வயதின் அளவு முதல் உற்பவ நேரத்தில் தகப்பனுடைய எண்ணத்தில் வைத்து இருக்கிறது. அப்போ நமக்குரிய வயசு நாம முடிவு செய்யல. இங்க விழுந்ததும் நம்ம கையில இல்ல, நமக்கு எவ்வளவு வயசுங்கிறதும் நம்ம கையில இல்ல. ஒருத்தருடைய எண்ணத்துலதான் நம்முடைய வயசு நிர்ணயிக்கப்படுகிறது. தகப்பனுடைய எண்ணத்தில் வைத்துதான் உனக்கு வயசு எவ்வளவுங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அந்த மனிதனுக்கு 5 நாழிகை கொண்டது ஒரு கலையாகும். இந்த மனிதனுக்கு இந்த இடகலை பிங்கலை அப்படின்னு சொல்லி நாசில மாறி மாறி சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கே, அதுல 5 நாழிகைக்கு ஒரு பக்கமும் மாறி மாறி உனக்கு சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வாறு கலை மாறி மாறி ஓடும். அப்படி ஒரு கலையானது மாறிய உடனே ஜனித்தால் இவனுக்கு 100 வயதா இருக்கு. கரெக்டா ஒரு கலை மாறி அடுத்த கலை தொடங்கும் போது நம்ம ஜனிச்சிருந்தோம்னா 100 வயசுன்னு கரெக்டா நிர்ணயிச்சிருவாங்க. நமக்கு 100 வயதிற்கு மேல சில பேர் இருந்தாங்களே, அதெல்லாம் எப்படின்னா அவங்க தங்களுடைய தபோ உன்னத செயலினால் வயதை அதிகமாக்கி கொள்ள. அப்போ தபோ உன்னத செயலினால வயதை அதிகமாக்கியும் கொள்ளலாம், கேடான செயல்கள் செஞ்சு வயதை குறைக்கவும் செஞ்சிடலாம். இந்த சுவாச கலை பிறந்து ஒரு நாழிகைக்கு பின் 4 கலை இருக்கும் போது ஜனித்தால் இப்போ 5 கலை மாறினவுடனே தானே 5 கலைக்கு அப்புறம் தான் இந்த சுவாசம் மாறும். அதுல ஒரு 4 கலை இருக்கும் போது நீ ஜனிச்சினா உனக்கு 80 வயசு இருக்கும். ஒரு கலைக்கும் 20 வயதாக பங்கி குறைக்கப்படுகிறது. ஒரு அரை நாழிகை இருக்கும்போது ஜனிச்சினா அந்த குழந்தை 10 வயசு தான் இருக்கும். கலை மாறுகிற போது ஜனிச்சினா பிறந்ததும் செத்து போயிருவ, வயசே இல்லை.
ஆகவே உனக்கு வயது நிர்ணயித்து நீ ஜனிப்பிக்க பெறுவது எங்கே இருக்கிறது என்றால், ஜனிப்பிக்கத்தான் பெறுகிறோம், நாமளா ஜனிக்கல, ஜனிப்பிக்க பெறுகிறோம், மொத்தவங்களால பிறப்பிக்க பெறுகிறோம். நம்மளோட இஷ்டப்பட்டு நான் இந்த தாய் தகப்பனுக்கு இந்த ரூபத்துல இந்த ஆணாகவோ இந்த பெண்ணாகவோ பிறக்கணும்னு நாம கேட்டு வரல. அதனால நாம அதுவும் கேட்கல, எவ்வளவு காலம் இருக்க போறோம்னு நமக்கு தெரியாது. ஏதோ எடுத்தெறியப்பட்டு சுரோனிட பை வந்து விழுந்து அங்க வந்து ஒருத்தர் கருணையால எப்படியோ எல்லாமோ கட்டப்பட்டு அந்த தேகத்துல ஏதாவது ஒரு குறைபாடு இல்லாம நம்மளை வந்து இப்படி எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்து இந்த கலியுகத்துல நின்று கொண்டிருக்கும் பிறவியனே லூஸ் மாதிரி பராக்க முடிக்க நம்மளை கொண்டு வந்து போட்டுட்டாங்க. அப்போ நீ ஜனிப்பிக்க பெறுவது எங்கே இருக்கிறது என்றால் உன் தகப்பனுடைய அது நேர எண்ணத்தில் இருக்கிறது. அப்போ நமக்கு வயது நிர்ணயிக்கப்படுகிறதே அந்த தகப்பனுடைய எண்ணத்துல வச்சுதான் நமக்கு நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அது எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னாவது நமக்கு தெரியுமா? எனக்கு தகப்பன் வந்து என்னைய வந்து அந்த 4 கலை இருக்கும்போது ஜனிச்சாரு, 3 கலை இருக்கும்போது ஜனிச்சாரு, அதனால எனக்கு 80 வயசு, எனக்கு வந்து இத்தனை வயசு அப்படின்னு நம்மளால அதை கணிக்க முடியுமானா அதையும் எட்டி அறிய முடியாது. அதுவும் மனித அறிவுக்கு எட்டாதது. அப்ப அது யார் அறிவுக்கு எட்டும் அப்படின்னா, இதை உன்னால் எட்டி அறிய முடியாது, படைத்த இறைவனுக்குத்தான் அது தெரியும். படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். நம்ம அறிவுக்கு, இந்த மனித அறிவுக்கு அது எட்டக்கூடாததாக இருக்கிறது. அல்லது இறைவனுடைய சக்தி பெற்றவர்களுக்குத்தான் தெரியும். படைத்த இறைவனுக்கு தெரியும், அல்லது இறைவனோட சக்தியோட இறைவன் வந்து அரூபத்துல இருந்தாங்க, அந்த இறைவனுடைய சக்தியும் மனித தூலமும் ஏற்று வந்திருப்பார்களே பாருவார்கள், அவங்களுக்கு தெரியும். அகமியத்தில் அந்த அருந்தளத்தை எட்டி பிடித்து இன்ன இடத்தில் இன்ன செயல் நடக்கிறது என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். அப்போ இந்த அகமியத்துக்குள்ள நமக்கு நடக்கிற இந்த செயல் எல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கு தெரியாது. அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நமக்கு இப்போ இது பார்த்தது மூலமாக நாம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம வந்து எப்படி வந்து பிறந்தோம், அங்க என்ன செயல் நடந்தது, எதுவுமே தெரியாம ஏதோ ஒருத்தவங்களால இதெல்லாம் நடக்க நாம வந்து வந்துகிட்டே இருக்கோம். இப்படி வந்து நமக்கு வந்து எத்தனை வயசு நமக்கு அப்படி கொடுத்துருக்காங்க? அப்படி மனிதனுக்கு வந்து 100 வயதுனா இந்த மனிதனுக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்முடைய தெய்வங்கள் வந்து இந்த மனிதனுக்கு வந்து வயசு வந்து உன் தூலத்திற்கு எவ்வளவு வயசு அப்படின்னா 100 வயது என்று சொல்லலாம். ஆனால் அந்த ரூஹானியாவாகிய ஜீவதேகத்திற்கு வயது சொல்ல முடியுமா? இப்ப நம்ம இதுக்கு முன்பு ஜீவதேக வைப்பாக இருந்தோம்னு பார்த்தோமே, அந்த ஜீவதேக வைப்புக்கு வந்து வயது சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு வயசு சொல்ல முடியாதுன்றாங்க. ஏன்னா இந்த சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மண்ணூர் உலகத்துக்கு தான் இந்த கணக்கெல்லாம் பொருந்தும். அது இல்லாத உலகத்துக்கு இந்த கணக்கு பொருந்தாது. அதனால அதன் வயது வரம்பு காணாத நீளமுடையது. அந்த ஜீவதேக அதோட வயது வந்து வரம்பு காணாத நீளமுடையது அப்படின்னு அருளி செய்யறாங்க. அப்போ அந்த நீளத்தை வந்து நாம வந்து இந்த மனித அறிவு கொண்டு எட்ட முடியுமா அப்படின்னா எட்ட முடியாது. இப்போ நமக்கு இந்த தேகத்துல வந்து நமக்கு 100 வயசுன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கே, அதே நம்மளால எட்ட முடியலையே. அத வந்து ஒரு இறைவனுடைய சக்தி பெற்றவர்களால மட்டும்தானே எட்டி அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளால எட்டி அறிய முடியாது அப்படிங்கிறதையும் நம்முடைய தெய்வம் அவங்க வந்து சிலதுதான் நம்மளால எட்ட முடியும். இப்போ திருமங்கையான அருளமுதம் திருவாக்கியம் 123 வந்து சாவுக்கும் அதுல தேவ நினைவானது நீ எட்ட முடியாத நெடுங்கால தூரத்தில் இருக்கிறது. அப்போ அதெல்லாம் இறைவனுக்கு தான் எட்ட முடியும் பார்த்தோம். அந்த நினைவை நம்மளால எட்ட முடியுமா அப்படின்னா தேவ நினைவானது நீ எட்ட முடியாத நெடுங்கால தூரத்தில் இருக்கிறது. அது வந்து தேவ நினைவை நம்மளால எட்ட முடியாது. பல்லாயிரத்து ஆண்டுகளாக பல கோடி பேருக்கும் எட்ட முடியாத தூரமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட நெடுங்கால தூரமாக இருக்கிற அந்த தேவ நினைவின் எல்லையை அடைய இங்கு உனக்கு ஒரு வாகனம் இருக்கிறது. ஆனா அதையும் அடையலாங்கிறாங்க தெய்வம் அவங்க வந்து, நீ அது வந்து எட்டாத தூரமாக தான் இருக்குது, அதையும் நீ அடையணும்னா அப்பேற்பட்ட நெடுங்கால தூரமாக இருக்கிற அந்த தேவ நினைவின் எல்லையை நீ அடையணும்னா அதுக்கு உனக்கு இங்க ஒரு வாகனம் இருக்கிறது. அந்த வாகனத்துல ஏறி போனா நீ அந்த தேவ நினைவை எட்டி அடையலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வாகனம் எப்படியாக இருக்கிறது?
அப்படின்னா அந்த அவங்க கனம் பொருந்திய அவர்களுடைய அந்த திரு ஆல வாயாக அந்த வாகனம் இருக்கிறது. அதுல ஏறி அந்த ஓசை கொண்ட நடனத்தால் நாமளும் ஈசனாகும் போதுதான் நமக்கு அதெல்லாம் தெரியும். அது வரைக்கும் இந்த கலியுகத்துல நின்றுகிட்டு பராக்க முழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அது தெரியுமா அப்படின்னா அப்போ நமக்கு அது தெரியாததாகவே இருக்கு. நமக்கு இந்த தூரத்துல வயசு நிர்ணயிச்சாங்களே அதுவே நம்மளால எட்டி அறிய முடியாதே. நம்ம நிரூபணையில் விளங்கி கொண்டிருக்கிற இந்த தூல தேகத்தின் வயசையே நம்மளால எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு அறிய முடியலையே. அப்படியானா இந்த சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மண்ணூர் உலகத்துல இல்லாததான கருவறையில இருந்தோமே, அங்கேயும் சந்திர சூரியா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கலையே. அந்த கருவறைக்குள்ள என்ன ஒரு சந்திரன் சூரியன் இன்னும் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் இருந்ததா? இல்ல, ஒரு இருட்டுக்குள்ளதானே நம்ம இருந்தோம். அப்போ இந்த கணக்கெல்லாம் நாம இந்த 10 மாச கணக்குங்கிறதெல்லாம் அந்த வெளியே நாம வச்சுக்கிற கணக்கு. அந்த கருவூருக்கோ அல்லது அதுக்கு முன்னால இருந்த அந்த ஜீவதேக வைப்பெண்ணும் அந்த சிவபுர திருவள்ள நாட்டுக்கோ இந்த கணக்கு பொருந்தாது. அப்ப இந்த மண்ணூருலகில் இல்லாத ஒரு கருவறை கணக்கு, கருவறை காலத்துல இருந்தோமே, அந்த கருவறையில இருந்த அந்த காலத்துல இருக்கிற அந்த கணக்கு இந்த சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கணக்கை வச்சு பார்த்தா அது பொருந்தாது. இந்த கால கணக்குகள் எல்லாம் இந்த மண்ணுலகிற்கு மட்டுமே. எனவே நாம கருவறையில நெடுங்காலம் இருந்தோம் அப்படிங்கிறது நாம இந்த 10 மாசம் தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த 10 மாச கணக்கெல்லாம் இந்த சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருந்த இந்த உலகத்துக்கு தான் பொருந்தும். அப்போ அங்க இருந்த அந்த நெடுங்காலத்துக்குரிய கணக்கு என்னங்கிறது இந்த மனித அறிவு எட்டி அறிய முடியாது. நெடுங்காலம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர அது என்ன, எவ்வளவு, எத்தனை நிமிடம், எத்தனை வினாடி, எத்தனை வருஷம், எத்தனை மாசம் அப்படிங்கிற அந்த கணக்கு மனித அறிவுக்கு எட்டாது. அதனாலதான் அதை நெடுங்காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த நெடுங்காலம் என்பது என்ன கால அளவு அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அதே போல இந்த கருவறைக்கு நாம வர முன்னால நாம இருந்தோமே ஒரு ஜீவதேக வைப்பெண்ணும் சிவபுர திருவள்ள நாட்டுல, அங்க இருக்கும் போது அந்த கணக்காவது நமக்கு தெரியுமா அப்படின்னா அந்த கணக்கும் நமக்கு தெரியாதே. அதையுமே நம்ம தெய்வம் அவர்கள் மானியத்துல ஆதியோதய பருவத்துல இப்போது நிரூபணையில் விளங்கி கொண்டிருக்கும் இவனது தூலதேகம் எடுப்பதற்கு முன்காலமாகியும், இப்ப நிரூபணையில நம்ம தூலதேகம் எடுத்து இருக்கிறோம், இந்த நிரூபணையில தான் இருக்கோம். இதுக்கு முன்காலத்துல நாம எங்க இருந்தோம்னா அது இப்ப நமது போக்குவரத்து நாடாக இருக்கிறது. போக்குவரத்து நாடாகவும் இருந்து விளங்கி கொண்டிருக்கிற சிவபுர திருவள்ள நாட்டில் நாம அதுக்கு போக்குவரத்தா தான் இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப நாம இந்த தூலதேகத்துலதான் இப்ப இருக்கோம்னாலும் அந்த சிவபுர திருவள்ள நாட்டுக்கு தினமும் போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்கோம். அது எப்படி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அந்த ஜீவாத்மாவின் போக்குவரத்து துணியாக இருக்கிறது. இந்த துணியின் மூலமாக நம்ம தினமும் அந்த நாட்டுக்கு போய் இன்னைக்கு கூட நாம தினமும் சொல்லுவோம், நாம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை ஒளிநாடாவுல அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இன்னைக்கு தெய்வம் அவங்க ஒளிநாடாவுல என்ன அருளி செஞ்சாங்க, ஒரு கூரை வீடு இருக்கு, இன்னொரு வைரமணி தேகம், அது உன் சொந்த வீடு. அந்த சொந்த வீடு ஏதாவது நீ விலை கொடுத்து வாங்குறதா? அது விலை கொடுத்து வாங்குறது இல்ல, அது உன் சொந்த வீடு. அதுக்கு நீ அதுவும் உன் சொந்த வீடு தான், இதுவும் உன் வீடு தான். இங்கேயும் நீ விளையாடலாம், அங்கேயும் போய் விளையாடலாம். நீ அப்படித்தான் போக்குவரத்தா இருக்கிறோம் அப்படிங்கிறதான், நீ இங்கேயும் விளையாடலாம் அங்கேயும் விளையாடலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அப்போ நாம இங்கேயும் அங்கேயும் போக்கி விளையாடுறது எப்படி அப்படின்னா இந்த துணியின் மூலமாக தான் நாம இங்கேயும் அங்கேயும் போய் விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். அதான் ஜீவாத்மாவின் போக்குவரத்து துணியாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து காட்டுறாங்க. அப்போ இப்போது நமது போக்குவரத்து நாளாகவும் இருந்து விளங்கி கொண்டிருக்கிற அந்த சிவபுர திருவள்ள நாட்டில் ஜீவதேகமாக நெடுங்காலம் இருந்த அந்த ரோஸ்மிதாக்குடைய நாளில் இவை நடந்ததென அறிய கிடக்கிறது. அப்ப அந்த ரோஸ்மிதாக்குடைய நாளில தான் நம்ம என்னென்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் அந்த மாநிலத்துல நமக்கு எடுத்து சொல்றதெல்லாம் நாம பார்த்துருக்கோம். அப்போ அங்கேயும் நாம எவ்வளவு காலம் இருந்தோம் அப்படின்னா அங்கேயும் நாம நெடுங்காலமா தான் அங்கேயும் இருந்தோம். ஜீவதேகமாக நெடுங்காலம் இருந்த அந்த ரோஸ்மிதா, இப்ப கருவறையில இருந்ததையும் நெடுங்காலம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜீவதேகமாக நெடுங்காலம் இருந்த அந்த ரோஸ்மிதாக்குடைய நாளில் இந்த ஜீவதேகமாக இருந்ததும் நெடுங்காலம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கருவறையில இருந்த நெடுங்காலமாக இருக்கட்டும், அந்த ஜீவதேகமாக இருந்த நெடுங்காலமாக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன கணக்கு
இந்த நாம நினைக்கிற இந்த சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல இந்த கணிக்கப்பட்டிருக்கிற இதை வச்சு நம்மளால கணிக்க முடியாது. இந்த கணக்கு அதுக்கு பொருந்தாது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வாழ போறோமே, இந்த தூல தேகத்தை விட்ட பிறகு நம்ம வாழ போறோமே, அந்த கணக்கு என்ன அப்படின்னா அந்த கணக்காவது நமக்கு தெரியுமா அப்படின்னா அந்த கணக்கும் நமக்கு தெரியாது. இப்போ அதை பத்தியும் நம்முடைய தெய்வம் அவர்கள் அருளி செஞ்சதை நம்ம பார்ப்போம். அதாவது ஜீவசிம்மாசன பருவத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. ஏ மனிதனே, நீ முடிவிலா காலம் மாறாத இன்ப ஆன்ம லாபத்தினை அடைவதற்கென்று வந்து உடம்பெடுத்து பிறந்திருக்கும் தேகியே. அங்க வாழ போற காலத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? முடிவிலா காலம். இங்க வந்து நெடுங்காலம், ஜீவதேக நாட்டிலையும் நெடுங்காலம், கருவறை நாட்டிலையும் நெடுங்காலம். அதுக்கப்புறம் வாழ போற காலம் வந்து முடிவிலா காலம். அப்ப முடிவிலா காலம் மாறாத இன்ப ஆன்ம லாபத்தினை அடைவதற்கென்று வந்து பிறந்திருக்கும், உடம்பெடுத்து பிறந்திருக்கும் தேகியே. நீ அந்த முடிவிலா காலம் வாழ்றதுக்காகத்தான் இங்க வந்து உன்னை பொறுத்து தள்ளி விட்டுருக்காங்க. நீ இங்க இருந்து அங்க போகணும். உனக்காக வேண்டியே சந்திரசூரியால் தாரகை மின்மணி அளவிடத்தெரிய சத்துவங்களாலாகிய அண்டரண்ட தராசரங்களும் அதனுள் படையுண்ண பெற்ற ஜீவமதி சுவைக்கூறு ரகித கோடிகளும் ஜடமனு சுவைக்கூறு ரகித கோடிகளும் படைத்து நிரப்பி வைத்து. அது என்ன ஜீவமதி சுவைக்கூறு ரகித கோடிகள், ஜடமன சுவைக்கூறு ரகித கோடிகள்? ஜடமன சுவைக்கூறு அப்படின்னா உன்னுடைய வாய்ச்சுவைக்கு தேவையான உணவு வகைகள் அதெல்லாம் படைச்சு நிரப்பி வச்சுட்டாங்க. ஜீவமதி சுவைக்கூறு ரகித கோடிகள் அப்படின்னா உன்னுடைய செவிச்சுவை, உன் ஜீவனுக்கு மதி சுவை, செவிச்சுவை கொடுப்பதற்கான அந்த பாரமான்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுதான் ஜீவமதி சுவைக்கூறு ரகித கோடிகள். ஜடமன சுவைக்கூறு, உன்னுடைய தூரத்துக்கு வேண்டிய உணவும் இருக்கு, உன்னுடைய ஜீவதேகத்துக்கு வேண்டிய உணவும் இருக்கு. இந்த உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வளர்ந்து நீ என்ன செய்யணும்? முடிவிலா காலம் அந்த மாறாத இன்ப ஆன்ம லாபத்தினை அடைவதற்கென்றுதான் வந்து பிறந்திருக்கிற நீ. இவை முழுவதும் ஆள உனக்கே முழு யோக்கிய சொந்தம் என பதிவு மதிப்பலன் நிலைவரம் தந்து வந்திருக்கின்ற பெரிய பூமிக்கு சொந்தக்கார மனுசதல கோடி சதகோடியரே, எனது தூலத்துக்கு பிறவியரே. ஏன் தூலம் மாதிரியே வந்து பிறந்திருக்கே. இது முழுவதும் ஆள உனக்குத்தான முழு யோக்கிய சொந்தம். வேற எந்த மிருகங்களுக்காவது இந்த ஜீவமதி சுவைக்கூறு அந்த சுவைய சுவைக்க முடியுமா? அது அந்த ஜடமன சுவை கூறவே நம்மள மாதிரி சுவைக்க முடியாது. அறுசுவைய கூட நாம சுவைக்கிற மாதிரி நாம கழிச்சு போட்ட ஒரு அழுகி போன பொருட்களைத்தான் அது சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜடமன சுவைக்கூறு ரகித கோடிகளும் இந்த ஜீவமதி சுவைக்கூறு ரகித கோடிகளும் யாருக்காக படைக்க பெற்றது அப்படின்னா இந்த மனிதனுக்காகத்தான். எதுக்காக அப்படின்னா முடிவிலா காலம் மாறாத அந்த இன்ப ஆன்மலாப வாழ்வினை அடைவதற்காக, அந்த நெடுங்கால பேருயிர் வாழ்வை அடைவதற்காக. அப்போ இந்த நெடுங்கால பேருயிர் வாழ்வை நம்ம அடைகிறதுக்காகத்தானே இவ்வளவையும் நமக்கு கொடுத்தாங்க. பன்னெடுங்கால காலங்களும் முடிவிலா அவதி அலறுதலுக்குள் புகுதக்கூடாது நீயே. அது ரெண்டு இருக்கு. நீ வந்து நெடுங்கால பேருயிர் வாழ்வுல வாழ போறியா, இல்ல பன்னெடுங்கால காலங்களும் முடிவிலா அவதி அலறுதலுக்குள் புகுத போறியா? இந்த ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டுமே வந்து நெடுங்காலம் தான். அதுல எதுன்னு நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்றதுக்காக தான் இந்த ஜீவமன சுவைக்கூறு ரகித ஜடமன சுவைக்கூறு ரகித கொடிகளும் ஜீவமதி, இது வந்து மனம், ஜடமன சுவைக்கூறு ரகித கொடிகள் இது மனம் சம்பந்தமாட்டு இருக்கிறது, அது மதி சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஜீவமதி சுவைக்கூறு ரகித கொடிகளும் படைக்க வச்சிருக்காங்க. அப்போ அதனால நாம இது வரைக்கும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த நெடுங்காலம் அப்படிங்கிறது வந்து இந்த 10 மாச கணக்கை வச்சு நாம வந்து அதை கணிக்க முடியாது. ஏன்னா அது வந்து இந்த சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு மட்டும்தான் அந்த கணக்கு வந்து பொருந்தும். அப்போ அதுக்கு என்ன கணக்கு அப்படிங்கிறது இந்த மனித அறிவு கொண்டு நாம எட்ட முடியாது. இந்த சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இங்க கணிச்ச இந்த கணக்கை வச்சு அந்த நெடுங்காலம் எவ்வளவு காலம் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து நம்மளுக்கு எட்ட முடியாத ஒரு எண்ணமாக இருக்கிறது. அது நம்மளால இந்த மனித அறிவு கொண்டு எட்ட முடியாததாக இருக்கிறது. ஆனாலும் அதை எட்டணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து அந்த தேவ நினைவானது நம்ம எட்டணும்னா அதுக்கும் நமக்கு தெய்வம் அவங்க வந்து எட்டுறதுக்கு வழி காட்டினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்தோம். நம்ம அதை எட்டணும்னா நம்ம என்ன செய்யணும்? இன்னும் நெடுந்தூரம் நம்ம பயணம் செய்யணும்.
70,000 ரெக்கைகள் கொண்டு 70,000 மைல் பறக்க வேண்டிய ஒரு தூரம் அது. அந்த தூரத்தை நம்ம தெய்வம் அவங்க நம்மளை கூட்டிட்டு தான் போவாங்க. அப்போ அதை கூட்டிட்டு போகும்போதுதான் அந்த காலத்தோட கணக்கெல்லாம் என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம மனித அறிவுல இருக்கும்போது இந்த சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல வச்சு கணிச்சு வச்சிருக்காங்களே, நாள், நிமிடம், வினாடி, நிமிடம், மணி, நாள், வாரம், மாதம், வருடம் அப்படின்லாம் கணிச்சு வச்சுக்கிட்டாங்களே, இதை வச்சு நாம கருவறைக்குள்ள 10 மாசம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அது நெடுங்காலம் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு வேற ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை நாம எட்டணும்னா நாம அது தேவ நினைவாக இருக்கிறது. அது எட்ட முடியாத நெடுங்கால தூரத்தில் இருக்கிறது. அதை நாம பல்லாயிரத்தாண்டுகளாக பல கோடி பேருக்கும் எட்ட முடியாத தூரமாக இருக்கிறது. எவ்வளவுதான் பல கோடி பேர் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணாலும் அதை எட்ட முடியாது. ஆனா அதை எட்டணும்னா அப்பேற்பட்ட நெடுங்கால தூரமாக இருக்கிற அந்த தேவ நினைவின் எல்லையை அடைய நமக்கு ஒரு வாகனம் இருக்கு. தெய்வம் அவர்கள் கொடுத்த திரு ஆலவா என்னும் வாகனம் இருக்கிறது. அந்த வாகனத்துல ஏறி 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 அந்த ஓசை கொண்ட நடனத்தால நாமளும் ஈசனாகி அவங்களோடையே நாம எப்படி ஒன்றாக கலந்து இருந்தோமோ அதே போல திரும்பவும் அவங்களோட ஒன்றாக கலந்து இங்க பராக்க பறக்க அவங்க யாரோ எவரோன்னு நினைச்சு முழிச்சிட்டு இருக்கோமே, இந்த பராசத்தன்மையெல்லாம் போய் அவங்கதான் நாமன்னு தெரிஞ்சு அவங்களோட ஒன்று கலந்து அவங்க நினைவே நம்ம நினைவு, அவங்க நினைவு எந்த நேரமும் அங்கதான் உலாவிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம நினைவையும் அவங்களோட வைக்கும் போது அவங்க போற எல்லைக்கெல்லாம் நம்மளும் போய் அன்னைக்கு நாமளும் இந்த கால கணக்கெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நெடுங்காலம், இந்த கருவறையில் இருந்த நெடுங்காலம் என்பதும் இந்த கருவறைக்கு வர்றதுக்கு முன்னால ஜீவதேக வைப்பென்னும் சிவபுர திருவிழா நாட்டில் நெடுங்காலமாக இருந்தது என்பதும் இந்த தூலதேகத்தை விட்ட பின்னால நாம வாழப்போகிற அந்த பன்னெடுங்கால காலம் என்பதும் அது எந்த கணக்கு வச்சு நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது இப்போ நம்ம அறிவுக்கு எட்டாத தூரமாகவே இருக்கிறது. அதனால அதை எட்டக்கூடிய அந்த எல்லையை நோக்கி நம் தெய்வம் அவருடைய ஓசை கொண்ட நடனத்தை நம்ம செவியில தினமும் ஏற்று ஏற்று அதை எட்டக்கூடிய எல்லையை நோக்கி தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி எனது முத்திப்பேரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.